ஹலோ ஆல், வெல்கம் டு ராகவி வீட்டு சமையல். இன்னைக்கு நம்ம சேனல்ல கிறிஸ்பி கோல்டன் ஃப்ரைட் ஷ்ரிம்ப் நம்ம ரெஸ்டாரண்ட்ல எல்லாம் சாப்பிட்ற அதே டேஸ்ட்ல வீட்ல எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல ஷ்ரிம்பை நல்லா கிளீன் பண்ணி டீவைன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. கிளீன் பண்ண ஷ்ரிம்ப்ல கொஞ்சமா சால்ட், கொஞ்சம் மிளகுத்தூள் இது ரெண்டும் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இந்த மேரினேட் பண்ண ஷ்ரிம்பை ஒரு 30 மினிட்ஸ் ரெஸ்ட் கொடுத்துருங்க. இப்போ ஷ்ரிம்பை கோட்டிங் பண்றதுக்காக ஒரு 1/2 கப் அளவுக்கு மைதா எடுத்துக்கோங்க. இதுல கொஞ்சமா சால்ட், கொஞ்சம் மிளகுத்தூள் சேர்த்து இதையும் நல்லா கலந்து விட்டு எடுத்து வச்சிடுங்க. அடுத்து ஒரு முட்டை எடுத்திருக்கேன். இந்த முட்டைய நல்லா பீட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா கிறிஸ்பா வர்றதுக்காக 1 கப் அளவுக்கு பிரெட் கிரம்ஸ் எடுத்துக்கோங்க. இது கூடவே கொஞ்சமா சால்ட், கொஞ்சம் மிளகுத்தூள் சேர்த்து இதையும் நல்லா கலந்து எடுத்து வச்சிடுங்க. ஒரு 30 மினிட்ஸ் கழிச்சு பாத்தீங்க அப்படின்னா ஷ்ரிம்ப் நல்லா மேரினேட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா? இப்போ இந்த ஷ்ரிம்ப் எல்லாத்தையும் எடுத்து ஃபர்ஸ்ட் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க மைதா மிக்சர்ல போட்டு நல்லா புரட்டி எடுங்க. இந்த ஷ்ரிம்ப்ல எல்லா சைடும் நல்லா கோட் பண்ற மாதிரி அது நல்லா புரட்டி எடுங்க. பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கணும். இப்ப மைதா கோட்டிங் கொடுத்த இந்த ஷ்ரிம்பை எடுத்து அடுத்து நம்ம பீட் பண்ணி வச்சிருக்க எக்ல டிப் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க பிரெட் கிரம்ஸ்ல இன்னொரு கோட்டிங் கொடுத்துருங்க. இதே மாதிரி எல்லா ஷ்ரிம்பையும் ரெடி பண்ணி எடுத்து வச்சிடலாம். ரெடி பண்ணி வச்சிருக்க எல்லா ஷ்ரிம்பையும் ஒரு 1 ஹவருக்கு ஃப்ரீசர்ல எடுத்து வச்சிடலாம். இது பொரிக்கிறதுக்கு எண்ணெய் பாத்தீங்கன்னா நல்லா லோ ஹீட்ல தான் இருக்கணும். ஃப்ரீசர்ல இருந்து ஒரு 10 மினிட்ஸ் முன்னாடி எடுத்து வச்சிடுங்க. வெளியில ஷ்ரிம்பை எடுத்து வச்சதுக்கு அப்புறமா இதை ஆயில்ல போட்டு டீப் ஃப்ரை பண்ணலாம். ஆயில்ல போட்டதுக்கு அப்புறம் இதை ஒரு 1 நிமிஷத்துக்கு கிளறி விட வேண்டாம். இதை 1 நிமிஷம் கழிச்சு அதுக்கப்புறமா திருப்பி விடுங்க. 2 பக்கமும் நல்லா கலர் மாறி வரணும். நல்லா கிறிஸ்பா கோல்டன் கலரா அது மாறி இந்த பபிள்ஸ் எல்லாமே கொஞ்சம் குறைஞ்சி வரும்போது நம்ம எண்ணெயில இருந்து எடுத்து ரிமூவ் பண்ணிடலாம். அவ்வளவுதான். ரொம்பவே ஈஸியான சிம்பிளான ஒரு ரெசிபி தாங்க. ஆனா டேஸ்ட் அல்டிமேட்டா இருக்கும். கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ராகவி வீட்டு சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.